இன்றைக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பார்க்க போகிற ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து எலக்ட்ரானிக் டெக்ஸ்ட். எலக்ட்ரானிக் டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னோம்டா, இப்போ இதில் பார்த்தோம்டா, இதில் பார்த்தீங்கன்னா வந்து எழுத்துக்களை வந்து கரண்ட் பாயிற போல ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட் ஒன்று வந்து இதில் காட்டுது. இதை இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கு நாங்கள் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபோட்டோஷாப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல், நியூ, இதில் வந்து வித்தையும் ஹைட்டையும் வந்து உங்களுக்கு தேவையான போல் நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ரெசல்யூஷன் வந்து 200. ஓகே, இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் இதில் டைப் பண்ணுவோம். ஃபொண்டை வந்து ஒரு போல்டான ஃபொண்டை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மோடுக்கு கண்ட்ரோலர் T, இல்லாட்டி எடிட்டுக்கு போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் இதை எனக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, என்டர் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் எழுத்துக்களை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நாங்கள் வந்து கண்ட்ரோலை வந்து கீபோர்டில் வந்து கண்ட்ரோல் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அமர்த்திட்டு இப்போ நாங்கள் டெக்ஸ்ட் ஏரியில் வந்து இந்த டீன்னு இருக்கிறது மேலே வந்து கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வந்து எழுத்துக்களோட பார்டரோட வந்து செலக்ட் ஆகி காட்டுது. இதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த லேயரை வந்து ஹைட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட பார்டர் மட்டும் செலக்ட் ஆகி வந்து காட்டுது. இப்போ இனி எடிட்டுக்கு போய் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு வந்து எடிட் போய் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கில் வந்து நாங்கள் வித் வந்து 6 பிக்சல் வந்து கொடுக்கணும். கலர் வந்து பிளாக். அடுத்து வந்து லொக்கேஷன் வந்து இன்சைடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்வோம். ஓகே, இனி நாங்கள் வந்து செலக்ட் பண்ண வந்து டிசெலக்ட் பண்ணுவோம். ஓகே, இனி நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட்களை வந்து இனி கொடுப்போம். இனி ஃபில்டருக்கு போய் ப்ளோவரில் வந்து காசியம் ப்ளோவரை நாங்கள் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு மங்கன போல் எங்கள் டெக்ஸ்ட் வந்து தெரியும். ரேடியஸை வந்து இதில் 6 கொடுத்தானே எல்லாம். ஓகே, இனி வந்து திரும்ப ஃபில்டருக்கு போய் ரெண்டரில் வந்து டிஃப்ரென்ஸ் கிளவுட்ஸ். ஓகே, இனி திரும்ப வந்து இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெர்ட். இதை நாங்கள் வந்து கீபோர்டில் கொடுக்குறோம்னா கண்ட்ரோலோட I. திரும்ப நாங்கள் வந்து இமேஜுக்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஹியூ சேச்சுரேஷன். இதில் நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கலர் லைசன்றது டிக் பண்ணாமல் இருக்கும். இதை நாங்கள் வந்து டிக் பண்ணோம்னா நாங்கள் கொடுக்குற கலரில் வந்து எங்களோட பேக்ரவுண்டும் டெக்ஸ்ட்டும் வந்து மாறும். இப்போ நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் கண்டபடியே நாங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து ப்ளூவில் வந்து கொடுப்போம். ஓகே, இப்போ திரும்ப வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் டெக்ஸ்ட் லேயர் வந்து ஹைட் பண்ணி தான் இதில் இருக்குது. இதை நான் வந்து திரும்ப எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மோடை பார்த்தீங்கன்னா வந்து நார்மலில் இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ராப் டவுன் வரும். இதில் நான் வந்து ஓவலையை வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான எஃபெக்ட் ஒன்று காட்டுது. வந்து இதில் பார்த்தோம்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வந்து கரண்ட் பாயிற போல இருக்குது. இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரமணன். நாங்கள் வந்து இன்னொரு ஃபோட்டோஷாப் வீடியோ